வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொலி பதிவில் இந்திய கிரிக்கெட் வரலாற்றின் சூப்பர் ஸ்டாரான கபில் தேவ் அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். கபில் தேவ் அவர்களால் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் நிகழ்த்தப்பட்ட பெஸ்ட் ஆல்ரவுண்டர் சாதனையை இன்றைய தேதி வரை யாரும் முறியடிக்கலை. இந்திய கிரிக்கெட் வரலாற்றின் சூப்பர் ஸ்டார் கபில் தேவ். இவர் பிறந்திருக்கிறது 6 ஜனவரி 1959. இவர் பிறந்த நேரம் அதிகாலை 5:22:52 AM. சண்டிகரில் பிறந்திருக்காரு, பஞ்சாபில். 9 அம்ச கேபி. சனி மகாதசை இறப்பு 11 வருடங்கள் 7 மாதங்கள் 16 நாட்கள். ஜாதகர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காரு. இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய டிகிரி அமைப்பை அடிப்படையாக கொண்டு மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் குருவுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்ளையும் இருக்கார். சந்திரன் சூரியனுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்ளையும் இருக்கார். செவ்வாய் சனியுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்ளையும் இருக்கார். புதன் கேதுவுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்ளையும் இருக்கார். குரு கேதுவுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்ளையும் இருக்கார். சுக்கிரன் சுக்கிரனுடைய சொந்த மண்டலத்திலையும் குருவுடைய சப்ளையும் இருக்கார். சனி சூரியனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்ளையும் இருக்கார். ராகு கேதுக்கள் சனியுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்ளையும் இருக்காங்க. இவருடைய ஜாதகத்தில் 6, 7, 11 பாவங்களை ஆளக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய சொந்த மண்டலம் ஏறி இருப்பது சிறப்பு வாய்ந்தது. இவருடைய ஜாதகத்தில் 4, 5, 10, 11 பாவங்களுக்கு சுக்கிரனே சப்ளாடாக வராரு. விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவ ஆரம்ப முனையை ஆராய்வோம். 5வது பாவ ஆரம்ப முனை மேஷ ராசியில் 06 டிகிரி 22 நிமிடங்கள் 27 வினாடிகள் சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்ளையும் அமைவதை காண முடியும். சுக்கிரன் 5வது பாவ ஆரம்ப முனைக்கும் 10வது பாவ ஆரம்ப முனைக்கும் சப்ளாடாக அமைந்து 2, 6, 7, 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுவதால் கிரிக்கெட் விளையாட்டில் சாதனைகளை செய்தார். கிரகங்கள் குறிக்காட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் 12வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 2, 6, 7, 11 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சந்திரன் 1, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 9 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 1, 3, 5 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 12 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. புதன் 1, 4, 8 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 6, 7, 11 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. குரு 4, 2 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 3, 5 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் 2, 6, 7, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 2 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சனி 1, 9 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 12வது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ராகு 1, 3, 10, 8 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 6, 7, 11 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கேது 1, 3, 4, 2 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 6, 7, 11 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கிரகங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய 2, 6, 7, 11 பாவ குறிகாட்டிகள் சுக்கிரன் வாயிலாக கிடைக்கப்பெறுவதை கவனிக்கணும். கபில் தேவ் அவர்களுடைய ஜாதகத்தில் பாவ முனைகளை ஆளக்கூடிய சப்ளாடுகளை சுருக்கமாக பார்ப்போம். குரு லக்னம் மற்றும் 7வது பாவத்திற்கு சப்ளாடாக வராரு. குரு மண்டலம் வாயிலாக 4, 2 பாவங்களையும் சப்ளாடு வாயிலாக 1, 3, 5 பாவங்களையும் குறிக்காட்டுறாரு. குருவுடைய சப்ளாடா செவ்வாய் வராரு. செவ்வாய் 5ஆம் அதிபதியாகி 5வது பாவத்திலேயே பலமாக அமர்ந்திருக்காரு. லக்ன சப்ளாடா வரக்கூடிய குரு சப்ளாடு வாயிலாக லக்ன பாவத்தையும் 3வது பாவத்தையும் 5வது பாவத்தையும் தொடர்பு கொள்வதை அடிப்படையாக வைத்து இவர் ஒரு விளையாட்டு வீரர்னு நம்மளால் அடையாளம் காண முடியும். குருவிற்கு 1, 3, 5 பாவ குறிகாட்டிகள் செவ்வாய் வாயிலாக கிடைக்கப்பெறுவதை கவனிக்கணும். 2, 8 பாவ முனைகளுக்கு ராகு சப்ளாடாக வராரு. ராகு லக்ன பாவத்தோடு 2, 3, 6, 7, 10, 11 பாவங்களை பலமாக தொடர்பு கொள்கிறாரு. ஜாதகர் வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய நட்சத்திர கிரிக்கெட் வீரர். 3, 9 பாவ முனைகளுக்கு செவ்வாய் சப்ளாடாக வராரு. செவ்வாய் தைரியத்திற்கும் விளையாட்டு சாகசத்திற்கும் உடல் வலுவிற்கும் காரகத்துவம் பெற்ற கிரகம். செவ்வாய் விளையாட்டுத்துறை வெற்றிக்கு அதிமுக்கிய கிரகம்னு தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். 6, 7, 11 பாவ முனைகளை ஆளக்கூடிய சுக்கிரன் 4, 5, 10, 11 பாவ முனைகளுக்கு சப்ளாடாக வராரு. சுக்கிரன் 2வது பாவத்தில் மகர ராசியில் தன்னுடைய சொந்த மண்டலத்தில் அமர்ந்திருக்காரு. சுக்கிரன் வாயிலாக 2, 6, 7, 11 பாவ குறிகாட்டிகள் வலுப்பெறுவதை காண முடியும்.
2, 6, 7, 11 பாவ குறிகாட்டிகள் ஜாதகருக்கு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய பாவ குறிகாட்டிகள். கிரிக்கெட் சூப்பர் ஸ்டாரான கபில் தேவ் அவர்களுடைய சாதனைகளை விம்சோத்ரி தசாபுத்தி அமைப்பில் சுருக்கமாக பார்ப்போம். கபில் தேவ் அவர்கள் சர்வதேச போட்டிகளில் அறிமுகமாகிறாரு. அக்டோபர் 1978ஆம் ஆண்டு புதன் மகாதசை சந்திரபுத்தி கேதுவுடைய அந்தரத்தில் தசாநாதனாக செயல்படக்கூடிய புதன் 1, 4, 8 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. சப்லாடு வாயிலாக 2, 6, 7, 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. அந்திரநாதனாக செயல்படக்கூடிய கேது லக்ன பாவத்தோடு 2, 3, 6, 7, 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. தசாநாதனாகிய புதனையும் அந்தரநாதனாகிய கேதுவையும் ஆக்டிவேட் செய்யக்கூடிய சப்லாடா சுக்கிரன் அமைகிறாரு. சுக்கிரன் 4, 5, 10, 11 பாவம் ஆரம்ப முனைகளுக்கு சப்லாடா அமைவதோடு 2, 6, 7, 11 பாவங்களை சப்லாடு வாயிலாக குறிக்காட்டுறதால இவருக்கு சர்வதேச போட்டிகளில் வாய்ப்பு கிடைத்தது. கபில் தேவ் அவர்கள் உலகக்கோப்பை வரலாற்றில் 175 ரன்கள் அதிகபட்சமாக அடித்து சாதனை புரிந்தார். நியூசிலாந்திற்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா 17 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. இத்தகைய கடினமான சூழ்நிலையில் கேப்டன் பொறுப்போடு களம் கண்ட கபில் தேவ் 175 ரன்களை எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தார். 18 ஜூன் 1983ஆம் ஆண்டு இந்த சாதனையை கபில் தேவ் செய்தார். புதன் மகாதசையில் குரு புத்தியில் புதனுடைய அந்தரத்தில் புதன் தசாநாதனாக செயல்படுவதோடு லக்ன பாவத்தோடு 2, 6, 7, 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 2, 6, 7, 11 பாவ குறிகாட்டிகள் சுக்கரனுடைய சப்லாடு வாயிலாக கிடைக்கப்பெறுது. புத்திநாதனாக செயல்படக்கூடிய குரு கபில் தேவ் அவருடைய ஜாதகத்தில் லக்னா சப்லாடா அமைந்து சப்லாடு வாயிலாக 1, 3, 5 பாவங்களை 5வது பாவாதிபதியான செவ்வாயின் வாயிலாக குறிகாட்டுறாரு. 1, 3, 5 பாவ குறிகாட்டிகள் விளையாட்டு சாதனைக்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள். கபில் தேவ் அவர்கள் 25 ஜூன் 1983ஆம் ஆண்டு உலகக்கோப்பையை வென்று வரலாற்று சாதனை நிகழ்த்தினார். புதன் தசை குரு புத்தி புதன் அந்தரத்தில் தசா நடத்தக்கூடிய புதன் 2, 6, 7, 11 பாவ குறிகாட்டிகளோடு லக்ன பாவத்தை குறிகாட்டுவது சிறப்பு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய குரு செவ்வாய் வாயிலாக 1, 3, 5 பாவங்களை சப்லாடு வாயிலாக குறிகாட்டுறாரு. 1, 3, 5 பாவ குறிகாட்டிகள் விளையாட்டு வெற்றிக்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள். கபில் தேவ் அவர்கள் நவம்பர் 1983ஆம் ஆண்டு டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் 83 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்தார். புதன் தசா குரு புத்தி சுக்கிரனுடைய அந்தரத்தில் தசநாதன் புதன் சுக்கிரன் வாயிலா 2, 6, 7, 11 பாவங்களை சப்லாடு வாயிலாக குறிக்காட்டுவதை கவனிக்கணும். புத்திநாதனாக செயல்படக்கூடிய குரு செவ்வாய் வாயிலாக 1, 3, 5 பாவங்களை குறிக்காட்டுவதையும் கவனிக்கணும். அந்திரநாதனாக செயல்படக்கூடிய சுக்கிரன் தசாநாதனுக்கு சப்லாடா அமைவதோடு 4, 5, 10 பாவங்களுக்கு சப்லாடா அமைந்து 2, 6, 7, 11 பாவங்களை குறிக்காட்டுவதால் இவருக்கு சாதனை செய்வதற்கான சாதகமான சூழ்நிலை நிலவியது. கபில் தேவ் அவர்கள் ஆல்ரவுண்டராக உலக சாதனை நிகழ்த்தினார். 4 பிப்ரவரி 1992ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா நாட்டில் பெர்த் மைதானத்தில் இந்த உலக சாதனையை நிகழ்த்தினார். 400 விக்கெட்டுகளை எடுத்ததோடு மட்டுமல்லாமல் 5000 ரன்களையும் கடந்து உலக சாதனை நிகழ்த்தினார். கேது மகாதசை குரு புத்தி சுக்கரனுடைய அந்தரத்தில் கபில் தேவ் நிகழ்த்திய இந்த வரலாற்று சாதனையை இன்று வரை யாரும் முறியடிக்கலை. தசாநாதனாக வரக்கூடிய கேது லக்ன பாவத்தோடு 2, 3, 6, 7, 11 பாவங்களை பலமாக குறிகாட்டுறாரு. தசாநாதனாக வரக்கூடிய கேதுவை ஆக்டிவேட் செய்யக்கூடிய கிரகமாக சுக்கிரன் விளங்குறாரு. சுக்கிரன் 2, 6, 7, 11 பாவ குறிகாட்டிகளை பலமாக சப்லாடு வாயிலாக குறிகாட்டுறாரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய குரு சப்லாடு வாயிலாக லக்ன பாவத்தோடு 3, 5 பாவங்களை குறிக்காட்டுறாரு. லக்னம் 3, 5 ஆகிய பாவ குறிகாட்டிகள் விளையாட்டு வெற்றிக்கு சாதனைக்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள். அந்திரநாதனாக செயல்படக்கூடிய சுக்கிரன் 4, 5, 10 பாவங்களுக்கு சப்லாடா அமைவதோடு 2, 6, 7, 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 2, 6, 7, 11 பாவ குறிகாட்டிகள் வெற்றி வாய்ப்புக்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள். மற்றொரு ஜோதிட பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.